Morning champion, this was Rasan from Government College of Technology. எனக்கு சென்டாமெட்ல காலேஜ் செட்ல கேட் 1994 கேட்ட ஒரு ப்ராப்ளம் பார்க்க போறோம். என்ன கேட்டிருக்காங்க? For the case of a slender column of length L and flexure rigidity EI, build it at its base and free at the top. The Euler critical buckling load is. So Euler critical buckling load கேக்குறாங்க. built in அப்படின்றாங்க. built in அப்படினா என்ன அப்படினா கீழ வந்து ஃபிக்ஸ்ட்னு அர்த்தம். built inனா கீழ வந்து ஃபிக்ஸ்டா இருக்கு அப்படினு அர்த்தம். ஃப்ரீ அப்படினா மேல வந்து ஃப்ரீயா இருக்கு அப்படினு அர்த்தம். சோ built inனா இது built in னு சொல்லலாம். எப்படி வந்து இன்ஜிடு பின்டு எண்ட் அப்படி சொல்ற மாதிரி built in ஆல்ரெடி ஃபிக்ஸ்ட் கூட சொல்லலாம். சோ ஃப்ரீ னு சொல்லணும். சோ இங்க வந்து L ஈக்குவலன்ட் வந்து சோ இதோட length வந்து L ஆ இருந்துச்சுனா L equivalent equal to 2 times of L. So L equivalent equal to 2 times of L அப்படினு தெரிஞ்சுக்கலாம். சோ அப்படினா என்னன்னா இந்த பக்லிங் கர்வ் வந்து இதே இப்படி போகும். சோ இப்படி போனா இந்த L equivalent எங்க வரைக்கும் வரும் அப்படினா சோ 2 மடங்கு வரும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அதான் L equivalent equal to 2 times of L அப்படின்றாங்க. சோ இது வந்து L ன்றது ஒரிஜினல் லெந்த், இது வந்து ஈக்குவலன்ட் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இந்த ஒவ்வொரு புக்ல வந்து ஸ்மால் L கேபிட்டல் L அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்ம ஒரிஜினல் லெந்த் ஈக்குவலன்ட் ஞாபகம் போகும். நம்ம ஃபார்முலா கிரிட்டிக் ஆயிரம் பக்லிங் லோட் ஃபார்முலா என்னன்னா pi square EI by effective length whole square. Effective length equal to இந்த ஒரிஜினல் லெந்த் இந்த ஸ்மால் L அப்படினா இப்ப இங்க ஸ்மால் L கொடுத்திருக்காங்க. ஸ்மால் L னா pi is equal to 2 times of L அப்படினா 2 times of L அப்படினா சோ என்னன்னா capital L equal to 2 times of L. இந்த capital L வந்து equivalent length, small L என்பது original length. So வந்து இங்க 2L whole square போட்டோம்னா pi square EI by 4L square அப்படின்றதுதான் இது. So option D is the right answer. So போன வாட்டி பார்த்தது வந்து நம்ம கம்பேர் பண்ணோம்னா ரெண்டு பக்கம் இன்ஜிடா இருந்தது பார்த்தோம். ரெண்டு பக்கம் இருந்தா அந்த இன்ஜிடா இருந்தது pi square EI by வெறும் L square. அதே ஒரு பக்கம் ஃபிக்ஸ்டு இன்னொரு பக்கம் ஃப்ரீயா இருந்தா pi square E by 4L square. ஆனா இந்த क्वेश्चन பொறுத்தவரைக்கும் D is the right answer. சோ இந்த மாதிரி क्वेश्चनலாம் பார்க்கணும்னா கேட் क्वेश्चन சால்வ் பண்ணுங்க. கேட் क्वेश्चन சால்வ் பண்ணா நீங்க அடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்கலாம். ஆல் தி பெஸ்ட் சாம்பியன்ஸ்.